அனைவருக்கும் வணக்கம். நான் மஞ்சுளா கவிக்குமார் லண்டன்லேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்க இந்த மொபைல் அடிக்ஷன் பற்றியும் எப்படி புக் ரீடிங்கை எப்படி குழந்தைகளுக்கு டெவலப் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். அதாவது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் எப்படி மொபைல் வந்து பார்க்குற நேரத்தை, ஸ்க்ரீன் டைமு, இல்லை டிவி பார்க்குற டைமோ இதெல்லாம் நான் எப்படி நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நான் பழைய வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். இந்த கொரோனா டைமில் தான் நான் வாட்ஸ்அப்குள்ளே, ஏன்னா ஸ்கூலில் அப்போ கம்பல்சரி இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ்னால் டக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறக்காக, ஏன்னா அப்போ ஆன்லைன் லெசன் அதெல்லாம் போகும்போது. ஸோ அந்த டைமில் தான் நான் வாட்ஸ்அப், அது வரைக்கும் எனக்கு ரொம்ப க்ளோஸாக என்னோடய ஹஸ்பண்டு, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ரொம்ப ஒரு 10 பேர் கூட என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நான் ஒரு கம்பல்ஷனில் தான் அது வர வேண்டியதாக இருந்தது. இது வரைக்கும் நான் ஃபேஸ்புக்லேயோ இல்லை சோசியல் மீடியா எதுலேயுமே நான் இருந்ததில்ல. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு என்னுடைய டைம் அதை கில் பண்ணுறதா நான் என் மைண்டில் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது அந்த நேரத்தை நான் உபயோகமாக வேறு என் குழந்தை கூடயோ இல்லை என்னுடைய வீட்டுலையோ இல்லை என்ன ஃபிட்டாக வச்சுக்கிறதுலையோ நம்ம நம்மளை டெவலப் பண்ணுறதுலையோ இந்த மாதிரி பிஸி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நான் எனக்குள்ளே அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ரீசெண்டாக இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் இன்ஸ்டாகிராமில் இதிலலாம் நான் வந்துட்டுருக்கேன். எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே நான் ஃபோனை தூரமாக வச்சு பழகுங்க. எப்பயுமே பக்கத்தில் வைக்காமல், முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லை அப்படின்னா, நமக்கு இப்போ ஆஃபீஸ் ஒர்க்கு நம்ம தேவையில்லை, பார்க்க வேண்டியது இல்லைன்னா சைலண்ட்டில் போட்டுருங்க. இல்லை அப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க்கு இல்லை மற்ற இந்த மாதிரினா, இல்லைன்னா தனியாக ஒரு 2 மொபைல் ஹேண்டில் பண்ணுங்கள். அதில் இம்பார்ட்டண்டான கால் வந்தால் மட்டும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வச்சுட்டு, மற்றதை நீங்கள் பெருசாக நீங்கள் எப்போயாவது தேவைன்னா மட்டும் பார்த்துக்கிற மாதிரி. ஸோ நான் ஆக்சுவலாக ஒரே மொபைல் தான் வச்சுருக்கேன். அது என்னுடைய ஸ்கூல் டைம் இங்கேலாம் நமக்கு டைமிங் முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம அதை இது பண்ணணும் அப்படிங்கிறதுல கிடையாது. இங்கேலாம் ஸ்ட்ரிக்டாக நம்ம அந்த டைமிங்க்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் நம்ம இது பண்ண, ஆனால் நம்ம ஊரில் அது அப்படி பாசிபிலிட்டி நமக்கு கம்மியாக இருக்குங்கிறனால, ஸோ அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மொபைலை தூரமாக வைங்க. அதுக்கப்புறமா இந்த வாட்ஸ்அப்பு மற்ற இதில் சோசியல் மீடியாவில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது, ஏன்னா இந்த ரீல்ஸ் இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கே நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னன்னு போகும்போது, ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது கலர்ஃபுல்லாக ஒரு விஷயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் இயல்பு தான். இப்போ நான் இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கப்புறமா அந்த ரீல்ஸ் எல்லாம் வரும்போது, நான் ஒரு ரீல் பார்த்துட்றேன் என்னையும் மீறி, அதுக்கப்புறம் செகண்ட் ரீலுக்கு போகும்போது, ஓ நல்ல நான் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் வெளியே வந்துடுறேன். ஸோ இப்படி தான் நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என் பொண்ணுக்கும் ஸ்ட்ரிக்டாக ஒரு டிவி டைம், ஒரு அவள் மொபைல் யூஸ் பண்ணுறா அப்படின்னா ஒரு பவுண்ட்ரிஸ், இவ்வளோ டைம் தான் நீ இது பண்ணணும், படிக்கிறதுக்கு இந்த நேரம், மற்ற நேரம் போர் அடிக்குதா கலரிங் பண்ணு, இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணு, அந்த மாதிரி நான் சொல்லி கொடுப்பேன். இன்னொன்று, குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தோட வேல்யூவை கற்றுக் கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை இருக்குது. ஃபினான்ஷியலாக போத் பேரண்ட்ஸும் நம்ம ஏர்ன் பண்ணுறோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஏர்ன் பண்ணுறதுனால அந்த மணி ஃப்ளோயிங் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தை காலையில் கேட்டால் ஈவினிங் கிடச்சிருது. என் பொண்ணுக்கு நான் எப்பயுமே அப்படி பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்லிடுவேன் அப்படின்னா, அவள் புக்குன்னு கேட்டானா அந்த அன்னைக்கே ஓகே நீ ஆர்டரு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். மற்றபடி வேறு எந்த விளையாட்டு பொருளோ இல்லை வேறு எதுவும் கேட்டாலுமே அவளுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, மினிமம் ஒரு 2 வீக்ஸ், ஓகே ஆஃப்டர் 2 வீக் ஐ வில் ஆர்டர் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா அந்த பொருளுக்காக அவள் காத்திருக்கணும். அந்த காத்திருக்கும் போது தான் அதோட வேல்யூ தெரியும். இன்னைக்கு அம்மா சொன்னால் காலையில் சொன்னால் ஈவினிங் வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தால் அதனுடைய அந்த பொருளை பத்திரமா வச்சுக்கணும். இல்லை அதுக்கு எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை வேல்யூ எதுவுமே தெரியாமல் போயிடும். இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் நம்ம எல்லாருமே அந்த தப்பு நிறைய நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணாதனால நம்ம பொருட்களாக வாங்கி கொடுக்குறோம். அதுவும் எவ்வளோ சீக்கிரமாக வாங்கி கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வாங்கி கொடுத்துடணும்னு நினைக்கிறோம். அதில் நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்துகிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் அது நம்ம பண்ணுற பெரிய தப்பு. ஏன்னா அது அந்த குழந்தைகளுக்கு அந்த பிடிவாத குணத்தை இது பண்ணும். நான் பிரைமரி ஸ்கூல் குழந்தைங்க இதில் இருக்கிறனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
இங்கேலாம் வந்து அழுதா அழுகட்டும்னு விட்டுருவாங்க. நம்ம இதில வந்து மோஸ்ட்லி ஜாயிண்ட் ஃபேமிலி இருப்போம். தாத்தா பாட்டிங்களா பேத்தி பேரன் அழுதா அவங்கனால தாங்க முடியாது. உடனே வந்து சமாதானப்படுத்திருவாங்க, இது பண்ணுவாங்க. அவங்கள வந்து அழ விடணும். அப்பதான் அந்த பிடிவாதம் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டாப். ஓகே நம்ம அழுதா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த இது வந்து நம்ம எவ்வளோ நேரம் அழுதுருவாங்க? ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் ஒண்ணும் ஆகாது. ஃப்ரீயா விடுங்க. ஓகே நீங்க என்ன சொல்லிடுங்கன்னா, "அழுகுறதுன்னா அழு. நான் இதுதான் பண்ணணும். இப்படிதான் இருக்கணும். ஆ இது நீ ஃபாலோ பண்ணா தான் நான் சொல்றத கேட்டா தான் நீ என்ன சொல்றியோ அத நான் வந்து லிசன் பண்ணுவேன்." அப்படிங்கிறத வந்து நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு நீங்க அந்த குழந்தைங்க பிடிவாதம் பிடிச்சாங்கன்னா, அளவிடுங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு நாள் சாப்பிடலைன்னா கூட, மிஞ்சி போனா ஒரு டைம் சாப்பிடாம இருப்பாங்க. 2 நேரம் சாப்பிடாம இருப்பாங்க. 3ஆவது நேரம் நம்மள தேடி பசிக்குதுன்னு வந்துருவாங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன அடம் பிடிச்சாலும் கிடைக்காது அப்படிங்கிற அந்த பழக்கத்தையெல்லாம் நம்ம கொண்டு வரணும். அது போக ஸ்லோவா இந்த பொருட்கள வாங்கி குடுக்கறக்கு பதிலா புக்ஸ் நெறைய வாங்கி குடுங்க. எல்லா வீட்லயும் ஒரு சின்ன கபோர்டாவது வச்சு, ஒரு புக்ஸ வந்து நீங்க வந்து அத வந்து நீங்க வாங்கி அது இந்த ஷெல்ஃப்ல வைங்க. எல்லாத்து வீட்லயும் மொபைல் இருக்கிற மாரி, எல்லாத்து வீட்லயும் ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நெனைக்கிறேன். ஆ அந்த பழக்கத்த வந்து தயவு செய்து கொண்டு வாங்க. நீங்களும் அவங்களோட ஒரு ரீடிங் டைம்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அவங்களோட ரீட் பண்ணுங்க. நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, ஒரு விஷயத்த ஒரு வித்தியாசமா மத்த ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்க, ஆ அந்த புக் ரீடிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். விஷயம் ஒண்ணா இருக்கும். 10 பேரு 10 விதமா நெனைப்பாங்க. ஸோ அதுக்கு தான் அவங்களுடைய இமேஜினேஷன் ஸ்கில். நீங்க திருப்பி திருப்பி இது படிப்புக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. ஒரு சொசைட்டில எப்படி நடந்துக்கணும்? ஒரு ஃபேமிலிக்குள்ள எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும்? ஒரு பேரண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணணும்? ஒரு டீச்சர எப்படி நம்ம வந்து மரியாதையா நடத்தணும்? ஆ அந்த மாரி எல்லா விஷயங்களும் வந்து அவங்க படிக்கும்போது தெரிஞ்சுக்குவாங்க. இது மூலமா நெறைய அவங்க கத்துக்குவாங்க. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் ஒரு அ ஒரு சின்ன அ புத்தக ஷெல்ஃப ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் வீட்ல வாங்கி வைங்கன்னு நான் இந்த வீடியோல கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.